சாரி தங்க பிள்ளை, அழாதீங்க அழாதீங்க. இப்ப நம்ம டாக்டர் பாத்துடலாம். ஐயோ, இந்த டாக்டர் எப்ப பாக்கலாம்னு தெரியல. பிள்ளை வர அழுதுட்டே இருக்கானே. என்ன தங்க பிள்ளை, பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? சளி பிடிச்சிருக்கோமா பிள்ளைக்கு? பிள்ளைக்கு எப்படி சளி பிடிச்சதே? என் தங்க பிள்ளைக்கு எப்படி சளி பிடிச்சதே? என்னாலதான். ஏன்? எனக்கு டூட்டி ரொம்ப அதிகம், ரொம்ப புழுக்கமா இருந்ததுன்னு நைட்டு போல குளிச்சுட்டேன். அதான் அவனுக்கு சளி பிடிச்சிட்டு. சப்பா, இங்க வாடி. இல்ல இருக்கட்டும். இங்க வாடி. அப்பான்னு சொல்றேன், ஆனா நான் எந்த கஷ்டத்தையும் பார்த்ததில்ல. பிள்ளைக்காக ஒரு குளிப்பு கூட குளிக்க முடியல ஒண்ணுல. அவனுக்கு நான் தான் கொடுத்துட்டு இருக்கேன். அதான் எதுவும் சொல்லாடி, தாங்க முடியல. சரி டாக்டர் பாருங்களேன். சரி. சரி தங்க பிள்ளை, இப்ப நம்ம டாக்டர் பாத்துடலாம். என் தங்கமே, என் தங்கம். தாத்தா, நம்ம உள்ள போமா, நேரம் ஆகுதுல்ல. சரி வா உள்ள போலாம். நான் பாக்குது கனவா நிஜமா? இவன் நல்ல சிவமாவன் விக்ரம் தானே? டாக்டர், அவனே தான். என்ன விக்ரமே, உன்னை தூக்கிட்டு வந்திருக்கேன். இன்னொன்னு எங்க? தங்க பிள்ளை இல்ல உட்காரு. அவன் வீட்டுலதான் இருக்கான். இவனுக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்கு, சிறப்படுத்துன்னு நினைக்கிறேன். அழுதுகிட்டே இருக்கான். உண்மையிலே இது விக்ரம் தானா? கொஞ்சம் அது என்னன்னு பாருங்க டாக்டர். பிள்ளைக்கு அரியண்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். அழுதுகிட்டே இருக்கான். ஓ, சளி பிடிச்சிருக்கோ? ஆமா டாக்டர். என்னம்மா, உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கா என்ன? ஆமா டாக்டர். உங்களுக்கு என்னெல்லாம் செய்யுது? மேல் வலிக்குது, தலை வலிக்குது. அப்போ அது பிள்ளைக்கும் பண்ணுமுல்ல? சொல்லவே இல்லை, கூட்டிக்கு கிளம்பி வந்திருக்க. அதை பார்த்தா முடியுமா? இப்போ கண்ட மாத்திரையும் போடவும் முடியாத. அதான் டாக்டர் பிரச்சனை, வலியோட தான் அலையுத. என்னடி? சரி, உங்களுக்கு அந்த நர்ஸங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட ஒரு சிட்டை எழுதி கொடுக்க. அவங்கள போய் பாருங்க, இன்ஜெக்ஷன் போட்டு விடுவாங்க. டாக்டர் நான் குழந்தைக்கு ஆகாரம் கொடுத்துட்டு இருக்கேன். தெரியும், எஃபெக்ட்லாம் இருக்காது. நீங்க போய் பாருங்க, போங்க. ஃபர்ஸ்ட் இவனுக்கு பாருங்க டாக்டர். அதான் பிள்ளைக்கு அப்பா இருக்கானே, பாத்துக்கிடுமா. நீ போமா. சரிங்க டாக்டர். இல்ல, நானும் கூட வரேன். இரு, நான் கூட்டு போறேன். அட விக்ரமா. இல்ல நானே பாத்துட்டு வரேனே. வேண்டாம், நான் இருக்கேன்ல, கூட்டிட்டு போறேன். அந்த பிள்ளைக்கு சளி பிடிச்சிருக்காமா? இல்ல டாக்டர், அவனுக்கு அந்த அளவுக்கு சளி இல்ல. இவனுக்கு தான் ரொம்ப பாடா படுத்தது. கையில என்ன வச்சிருக்கான்? சாக்லேட் வச்சிருக்கான். என்ன விக்ரம், நீனா வாங்கி கொடுத்த? எங்க வீட்டுல சின்ன பிள்ளைகள் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். நாங்க வாங்கி கொடுக்கல. ஆமா டாக்டர், எங்க வீட்டு அன்பரசில ஒரு சின்ன பொண்ணு அவ வாங்கி கொடுத்துருக்கா. அது சளிக்கு மருந்தாமா? இன்னும் கொண்டாட்டமா போயிரும் சளிக்கு. கொஞ்ச நாளைக்கு இந்த சாக்லேட் எல்லாம் கொடுக்காதீங்க. சரிங்க டாக்டர். அப்பாங்க வார்த்தை தவிர வேற எந்த வார்த்தையும் வராது புழுக்க. ஆமா டாக்டர். பாரு, சொல்லும் போதே விக்ரமுக்கு என்ன ஒரு சந்தோஷம். ஆமா, அப்பாங்க வார்த்தை தவிர வேற எதையும் சொல்ல மாட்டான். அவனும் அப்படிதான். பிள்ளைங்களுக்கு அவ்வளவு பாசம் உன் மேல. ஆமா டாக்டர். அதே நீ காட்டுற பாசம், அதான் இந்த பிள்ளைங்களுக்கு உன் மேல பாசம் வருது. அப்படியே உன்னை பார்த்த மாதிரி இருக்குடா. ஆமா டாக்டர். என்ன தங்க பிள்ளை, என்ன அப்ப மாதிரியா இருக்கீங்க? தங்க பிள்ளை அப்ப மாதிரியா இருக்குது. சரி வா, அப்பா கிட்ட வா, அப்பா கிட்ட வா. இந்த பொண்ணு கண்ணீரெல்லாம் மாறி போச்சுது. சரிடா, பிள்ளைய தூக்கு, ஒரு ஊசி போட்டு விட்டுருவா. ஊசியா? ஏதாவது மருந்து இருந்து கொடுங்களேன். இல்லடா, அந்த மூக்கு அடைக்கல ஒரு ஊசி போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அழுவானே? குழந்தைன்னா அடதாண்டா செய்யும். தூக்கி தோல்ல போடு. அவனுக்கு ஏதாவது மருந்து மாதிரி கொடுங்களேன். இல்லங்க, அவனுக்கு இப்ப ஊசி போட்டதான் கேக்கும். தோல்ல போடுங்க. புள்ளைக்கு ஊசியா? ஐயோ, என் புள்ள அழுவானே. தூக்கி போடுறா. டாக்டர், அவன் அழுவான். அழுதா சமாதானப்படுத்து. வலிக்குமே டாக்டர். ஒன்னும் செய்யாதுடா, தூக்கி தோல்ல போட்டு நான் ஊசி போட்டு விட்டுறேன். ஐயோ, என் பிள்ளைக்கு வலிக்குமே. இப்படிதாண்டா உங்க அம்மாக்கும் வலிக்கும். டாக்டர், பாவண்டா அந்த ஜீவன். போய் பாருடா. உனக்காக பைத்தியக்காரி மாதிரி ஹாஸ்பிட்டல் வாசல்லே கடத்த பொண்ணுடா. உனக்காக அப்படியே வாழ்க்கைய தியாகம் பண்ண பொண்ணு. போய் பாருடா. உன் பிள்ளை மேல நீ வச்சிருக்க பாசத்த மாதிரி தானே உன் தாயும் உன் மேல வச்சிருப்பா. பாவண்டா, வாயில்லாத பூச்சி. போய் பாருடா. சரிங்க டாக்டர், பாக்குறேன். அவன் அப்படியே தூங்க வை, ஒரு ஊசியை போட்டுறேன். தங்க புள்ள, என் வயிறு புள்ள, ஆறாரோ ஆறிராரோ, தூங்க தூங்க, என் செல்ல புள்ள தூங்குங்க. அப்படியே தட்டி விடுங்க, தூங்கிடுவான். ஆறாரோ தங்கமே, தங்கம் தூங்க தூங்க. அவ்வளவுதான், தூக்கிட்டான். இதுக்குதான் என் பிள்ளை இவ்வளவு அழகு இருக்கான். என் தங்கம், என் வயிறம். டாக்டர் பார்த்து டாக்டர், வலிச்சிடாம. வலிக்காதடி, வலிக்காதடி.
இவ்வளவுதான்டா. தூங்கிக்கிட்டு தான் இருக்கா. என் தங்கமே தூங்கிட்டா இருக்குது புள்ள. நான் சொன்னது கண்டிப்பா பாக்குறேன் டாக்டர். பாவம் பாத்துக்க, பேர பிள்ளைகள் இருக்குன்னு தெரியும். தெரியுமா? ஆமா, ரோஹிணி தான் கொண்டு காட்டியிருக்கா. அண்ணே சொன்னான், அதனால அண்ணனும் நாங்களும் கூட்டிட்டு போனோம். இங்க என்ன தவிர நீங்க எல்லாம் நல்லவங்களா இருக்கீங்களே. நீ நல்லவன் தான்டா, கெட்டவனால வளர்க்கப்பட்டிருக்க, அவ்வளவுதான். போய் பாருடா. போய் பாருங்க. சரி, உனக்கு ஊசி போடணும்ல, வா. அந்த ரூம்ல ஊசி போட்டு போங்கம்மா. சரிங்க டாக்டர். சரி வா, பக்கத்துல வா. பரவாயில்லையப்பா, இந்த அளவுக்கு மாறி இருக்கானே. உடம்பு சரியான சொல்லிருக்கலாம் அடி. இதனால டூட்டிக்கு வேற வந்திருக்க. ஏண்டி பழகி போச்சு. சரி வா, ஊசி போடலாம் வா. சரி. டேய் நல்ல சிவ, இனிதாண்டா உனக்கு ஆப்பே இருக்குது. அவன் ஆட்டோமேட்டிக்கா புள்ள பாசத்துக்கு அடிமை ஆயிட்டான். இனி அவன் உன் பக்கம் சேர மாட்டான். பொன்னட்டி பாசமும் புள்ள பாசமும் அவனை மாத்திருக்கு. இனி ஓம்பாடு சட்னி தான். காலத்துக்கு இவனை அடிமையாக்கி உன் வேலையை முடிச்சு கொடுத்துருவான்னு நினைச்ச. கடவுள் ஒரு பிளானை போட்டு அவனுக்கு 2 புள்ளையும் கொடுத்து ஒரு அழகான பொண்டாட்டியும் கொடுத்து நீ இந்த பாதையா போடான்னு அனுப்பி விட்டுட்டாரு. இவனுக்கு கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்ட, ஆனா கடவுளு 2 புள்ள இவனையே மாதிரி கொடுத்து விட்டாரடா. உன் நினைப்புலாம் மண் விழுந்து போச்ச. ரோகிணி மாதிரியோ இல்ல அவன் அண்ணன் தம்பி மாதிரியோ பிறந்திருந்தா கூட இவன் பின்மாற்றம் அடைஞ்சதுக்கு வாய்ப்பு இருந்தது. கடவுளை பத்தியா? கடவுளுடைய படைப்பே விசித்திரமானதுதான். அச்சு பரலாம ஜெராக்ஸ் மாதிரி வந்திருக்கு. அந்த பொம்பளைக்கு நீ பண்ண கொடுமை இருக்கு பாரு. அந்த பாவத்தை நீ எங்க போனாலும் கழுவ முடியாதுடா. அந்த பாவம் உன்னை சும்மாவே விடாது. அந்த பாவத்துல என்னையும் பங்கு பெற வச்ச பாரு. ரிப்பீட் அடிக்கிறேன்டா. இனிதானே ஆட்டமே ஆரம்பம். இரு, இப்ப சும்மா போய் பார்த்துட்டு வரான். உன் வீட்டுக்கு அவன் பொண்டாட்டி பிள்ளையில கூட்டிட்டு வருவான். இல்ல அவன் தனியா வாழ்வான். இதான்டா நடக்கும். இனி அவன் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட பிரிய மாட்டான். நல்லா தெரிஞ்சு போச்சு. சரி, ஊசி போட்டேன், நீ சரியாயிரும். நான் டூட்டிக்கு கிளம்பட்டுமா? நீங்க பரவாயில்லத்துக்கு நான் போக முடியாது. இன்னைக்கு வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போறேன். சரி, நீ ரெஸ்ட் எடு. இல்ல, அடுத்த டூட்டியை போட்டுட்டாங்க. புள்ள வேற தூங்கிட்டு இருக்கான். பிள்ளைக்கு வேற உடம்பு சரியில்லை. எங்க போற? இல்ல, நான் வேணா வீட்டுல கொண்டு விட்டுட்டு போறேன். நீ வீட்டுக்கு போறியா? ஆமா, அண்ணன் வேற போன் அடிச்சான். அப்பதான் சொன்னேன் அவனுக்கு காய்ச்சல் ஊசி போட வந்திருக்கோன்னு. அவன் கூப்பிட வரலையா? இல்ல, புள்ள உங்ககிட்ட இருக்கிறதுனால. என்கிட்ட இருக்கனால? அவன் அப்பங்கிட்ட தானே புள்ள இருக்கா, பாத்துக்கிடுவான். நான் டூட்டிக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டான். விக்கியா? ஆமா. சரி வா. இல்ல, அவனை தாங்க, நான் அப்படியே டூட்டிக்கு கிளம்புறேன். புள்ளைய கொண்டுக்கிட்டா? அதுக்கான உனக்கு வேற காய்ச்சல் அடிக்குது. வா. எங்க கூட்டு போறேன் வா. எங்கன்னு சொல்லுங்களேன். வான்னு சொல்றேன்ல. புள்ள வேற தூங்கிட்டு இருக்கான். வா. புள்ள வேற ஊசி போட்டுருக்கு. அந்த மயக்கத்தால தூங்கிட்டு இருக்கான். முழிச்சா பிள்ளைக்கு தொந்தரவா இருக்கும். வா. என்கிட்ட தரீங்களா? ஆஹா, கைமாத்தனா கூட முழிச்சிருவான். என் பிள்ளை என் தோல்லையே கிடக்கட்டும். நான் டூட்டிக்கு போகணும். இல்ல வீட்டுக்காவது போவேன்ல. வேண்டாம் வா. எங்க? முதல்ல சீப்புல ஏறு சொல்றேன்ல. எங்கன்னு சொல்லுங்க. சீப்புல ஏறு நீ. வா. சரி. நீ மறுப்பு தெரிவிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ என் பேச்ச தட்டினதே இல்லையே. சரி வாங்க. என் கையை பிடிச்சுக்க. உனக்கு ஊசி போட்டுருக்கல, தலை சுத்தும். இங்க வா, கிட்ட தள்ளி வா. இல்ல இருக்கட்டும், யாரா பாப்பாங்க. பார்த்தா என்ன? கிட்ட வா. இல்ல இருக்கட்டுமே. சொல்லுதல்ல, கிட்ட வா. தொலை சாச்சிக்க. வா. இல்லங்க, இருக்கட்டும். வா, சீ போட்டுறேன். வா. மானவிட வரைக்கும் போய் என் கழுத்துல தாலி கட்டுற நேரம் என்னை பத்தி தரக்குறவா பேசுனே. அது வரைக்கும் பேசாதவன் தாலி கட்டுற நேரத்துல என்னெல்லாமோ பேசிட்டியே. தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாம என்ன அசிங்கப்படுத்தினல. உன் பொண்டாட்டி உத்தமி மாதிரி என்னை எப்படி பேசுன. இப்போ அவ கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்க. புள்ள பாசம். இதே பிள்ளைக்காக தான் என்ன தூக்கி எறிஞ்ச. இருடா, நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இப்பல்ல உன்னை நான் எப்பவுமே விட மாட்டேன். உன்னை நான் அடைஞ்சே தீர்வேன். எனக்கு நீ வேணும். இந்த வாசகிக்கு நீ வேணும். உன்னை ஒரு கோலன்னு தப்பா நினைச்சிட்டேன்டா. வாய் பேச தெரியாத ஊமை நினைச்சிட்டேன். அப்பனுக்கு பயந்து நடக்கிற பைந்தாங்கோலின்னு தப்பா நினைச்சிட்டேன். டேய், நீ சரியான கிருமில இருந்திருக்கேடா. தாலி கட்டுற மாதிரி கெட்ட வந்துட்டே. உன் அப்பனி என்னி தலைக்குனி வச்சல நீ. அப்பதான்டா உன் வீரத்தையும் வேகத்தையும் பார்த்தேன். உன் முகத்தை இந்த ஆக்ரோசத்தை அன்னைக்கு தானே பார்த்தேன். அது வரைக்கும் உன்னை அடையணுங்கிற ஆசை எனக்கு வரல. உன் வீரத்தையும் வேகத்தையும் பார்த்தேன் பாரு. அப்பதாண்ட தோணுச்சு உன்னை அடைஞ்சே தீரணும்னு. இந்த வீரன் கூட வாழணும்னு.
அந்த ரோகிணி ரொம்ப தான் கொடுத்து வச்சாளா இருந்திருக்கா. அள்ளி அணைச்சா கூட்டிட்டு போற அள்ளி அணைச்சி போதா குறைக்கு புள்ள இவனே மாதிரி தலகால புரியாம அலையறான். இப்ப எம்பி வேற. பொண்டாட்டி பேர்ல சொத்து சுகம் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும்டா. உன் பொண்டாட்டிக்காக நீ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். உன் அப்பா பண்ண டார்ச்சருக்கெல்லாம் நீ ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். உன் பேர் உள்ள சொத்து அத்தனையும் ரோகிணி பேருக்கு மாத்தி வச்சிருக்கணும் எனக்கு தெரியும். இப்போ எனக்கு உன் சொத்து வேண்டாம், நீ வேணும். இந்த வீரம் எனக்கு வேணும். இப்படி திருப்பி அடிக்கிறதுக்குத்தான் அப்படி கோலம் மாதிரி நடிச்சிருக்கல நீ. உன் பொண்டாட்டி பிள்ளை கௌரமா வாழ வைக்கிறதுக்கு தான் நீ அப்படி நடிச்சிருக்கல நீ. நீ பட்ட கஷ்டத்தை உன் பிள்ளைங்க பற்ற கூடாது என்னமா நடிச்சிருக்க. வேணும்டா உன் புத்திசாலித்தனம், உன் அறிவு எல்லாம் எனக்கு வேணும். நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும். உன் நாட்டையாம விட மாட்டேன். நீ உள்ளவா. என்னடா இது? எதுப்பா? என்ன இது? என்ன இதுன்னா ஆயத்தர்னு சொல்லுங்க. ஏன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு தெரியல? என்ன பண்ணுன்னு சொன்னதுப்பா தெரியும். இதுக்கெல்லாம் யாரு? இதுக்கெல்லாம் 6 மடங்கு நிக்குது. தூக்கிட்டும் கூட்டிட்டு வந்திருக்கிய. இதுக்கெல்லாம் யாருன்னு கேட்ட. தோல்ல கிடக்கிறது என் புள்ள, கை கிட்ட நிக்கிறது என் பொண்டாட்டிப்பா. பொண்டாட்டியா? அதான் இவளுக்கு உனக்கு எதுவும் நாய் போச்சுட. வேற என்னடா பொண்டாட்டி புள்ள உரிமை கொண்டாடிக்கிட்டு. இவளுக்கும் எனக்கும் வேணா ஒண்ணு இல்லாம இருக்கலாம். தோல்ல படுத்திருக்க. இது என் ரத்தம், என் உசுறு. இந்த ரெண்டுமே என் உசுறுதான். எனக்கும் இவளுக்கும் ஒண்ணு இல்லாம இப்போ இல்ல, எப்பவுமே ஆகாது. பொண்டாட்டிப்பா என் பிள்ளை பெத்து கொடுத்துருக்கா. என்னடா புதுசா உரிமைலாம் கொண்டாடிக்கிட்டு இருக்க? இல்லப்பா புதுசாலாம் கொண்டாடல, பழசுதான். இப்பதான் வாய் திறந்து சொல்லியிருக்கேன். சரிப்பா என் பிள்ளை தூங்கிட்டு இருக்கான், கட்டில தூங்க வைக்கணும். உள்ள போறியா? என் புள்ள என் பொண்டாட்டி இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. என்னது ஓ வீடா? நடந்துதான் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வீடு என் வீடு, என் புள்ள வீடு, மறந்துடாதீங்க. சரி ரோகிணி உள்ளவா. இவ வீட்டுக்குள்ள போனா நீ உள்ளவா ரோகிணி. விக்ரம் அமைதியா பேசுங்கப்பா, புள்ள தூங்கிட்டு இருக்கான்ல. நீ வா உள்ள போலாம். விக்ரம் என்கிட்ட வா, மோதிக்கிட்டு இருக்க. உன் வரலாறு தெரிஞ்சதுன்னா உன் பொண்டாட்டி பிள்ளை கூட உனக்கு யார் எடுத்து பார்க்காது. என்ன இதை எதிர்பார்க்கவே இல்ல போலுக்கு. நானே எதிர்பார்க்கல, சத்தியமா நான் எதிர்பார்க்கல. இங்க வரவே கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா வரணும். ஏன்னா இது என் பிள்ளைங்களுக்கு சொந்தமான வீடு, என் பிள்ளைங்க ஊரு, என் பிள்ளைங்க இங்கதான் வளரணும். அதுதான் அவங்களுக்கு கௌரவம். என் பிறந்த ஊர்ல போய் என் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு வாழ்றது எனக்கு கௌரவம் கிடையாது. அது என் பிள்ளைங்களுக்கு நான் செய்யற துரோகம். புருஷன் பரவாயில்ல, என் புருஷன் கம்பீரமா இருக்கும் போது நான் எதுக்கு பிறந்த வீட்டுல போய் வாழ்ந்துட்டு இருக்கணும்? நான் வாழலாம், என் பிள்ளைங்க எதுக்கு வாழணும்? என் பிள்ளைங்களை எங்க கொண்டு சேர்க்கணும்னு நினைச்சனோ அங்கே கொண்டு சேர்த்துட்டேன். இனி பிள்ளைய பார்க்காம என் புருஷனால இருக்க முடியாது. கண்ணீர், இந்த ஏழையோட கண்ணீர். அத கடவுளே உன் பிள்ளைய மாதிரியே எனக்கு பிள்ளைய கொடுத்தாரு. என்ன சக்கா இருக்கா என்ன? இனி நீ ஏன் நினைச்சாலும் விக்ரம எங்க கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. என் புருஷன் எனக்கு தான். ஏன்னா என் காதல் அப்படிப்பட்டது. நீ அவன் கூட எப்படி சந்தோஷமா வாழ்றேன்னு நானும் பாக்குறேன். பாரு என் புருஷன் கூட நான் எப்படி சந்தோஷமா வாழ்றேன்னு மட்டும் பாரு. உங்க புள்ள அவ்வளவு செஞ்சு நான் வெறுக்கல. ஏன்னா என் புருஷன் தெரிஞ்சத தப்பு பண்ணல. உன் மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயந்துட்டு அப்படி இருந்தாருன்னு நினைச்சேன். அப்புறம் நான் தெரிஞ்சது பயவுல காத்திருந்து பழி வாங்கியிருக்கானே சொன்னா. டேனியல் எல்லா விஷயத்தையும் சொன்னான். டேனியலோட பலான்னு அரைமோது கூட கை கட்டி வேடிக்கை பார்த்து நின்றுருக்கான் இந்த விக்ரமே. அதனால டேனியலுக்கு ஒரு சந்தேகம், அப்ப மேல கை வச்சிருக்கான், அசால்ட்டா நிக்கிறானேன்னு. தனியா தான் கூட்டு பேசியிருக்கான். அப்பதான் எல்லா ரகசியமும் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் டேனியல் தானா வந்து சரணடைஞ்சா. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது போக போக உனக்கே தெரியும். என் மாமியார நீ படுத்தின பாடு எல்லா உண்மையும் இப்போ உன் பிள்ளைக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சு தாயை ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு என் புருஷன். கொஞ்சம் குழப்பம் இருக்குது, அதையும் நான் சரி பண்ணிடுவேன். கெத்தா கெம்பீரமா என் மாமியார் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரல. அவ இந்த வீட்டுக்குள்ளயா? அவ கூட வாழும்போது உனக்கு தெரியல? ஆமா, அவங்கள நான் இங்க கூட்டிட்டு வரேன். கௌரவமா வாழ வைப்பேன். நல்ல சிவம் பொண்டாட்டியா வாழ வைப்பேன். அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. போயிரு போ. நீ செத்தாலும் நல்ல சிவம் பொண்டாட்டி தான் சொல்லுவாங்க. போ. தங்கப்புல எத்தனை நாள் இப்படி கண்ணு கண்டிருப்ப தெரியுமாடா? அப்போ கூட நீங்களாம் தூங்கணும்னு நிறைய நாள் அழுவேண்டா. உங்க ஞாபகமா இருக்கும். என் பிள்ளைங்க என் பக்கத்துல தூங்காதான்னு அப்பாக்கு ஏக்கமா இருக்கும்டா. இன்னைக்கு கனவு மாதிரி இருக்குடா. தம்பி இருந்தா நல்லா இருந்திருக்கும். உங்க 2 பேரையும் பக்கத்துல பக்கத்துல போட்டுட்டேன். அப்பா அப்படி தூங்குனா அந்த வாழ்க்கை இருக்கு பாரு, சொர்க்கம்டா. வாழும் போதே சொர்க்கம். என் தங்க புள்ள தூங்குற அழக பாரு. இன்னைக்கு என் பிள்ளை என் கூட தூங்குறான். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா அப்பாக்கு? கனவு மாதிரி இருக்குடா. உங்களை பச்சை புள்ளிலே என் கையில என்னன்னு ஆசை.
அப்பவே நீங்க இந்த கட்டில தான் தூங்கணும்னு அப்பாவுக்கு ஆசை. அதுக்கு வந்து பார்த்து பார்த்து எல்லாம் வாங்கி போட்டேன். நம்பிக்கை இருந்துடா என் பொண்டாட்டி மேல. என்ன அவளால் தவிக்க விட மாட்டான்னு எனக்கு தெரியும். நிச்சயமா பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்துருவான்னு எனக்கு தெரியும். அதான் அப்பா எல்லாம் ஏற்பாடு முதல்ல பண்ணி வச்சுட்டேன். என் தங்க புள்ள, என் வயிற புள்ள. சே, சின்ன ஒண்ணு இருந்தா நல்லா இருந்திருக்குமே. அந்த புள்ளையும் பார்க்க ஆசையா இருக்க. அந்த புள்ள அங்க என்ன பண்ணுதானோ தெரியலையே. சே, என் புள்ளையாரா தூக்கிட்டு வந்தா நல்லா இருக்குமே. அம்மா ரோகிணி, விக்கி குரல் மாதிரி இருக்குது. அண்ணே அவனேதான் மோப்பம் முடிச்சு வந்திருப்பானே. என்ன வேண்டாம், நம்மளை பார்த்தா கோபப்படுவான். என்னண்ணே இவனை தூக்கிட்டு வந்திருக்க? என் ரெண்டாவது பிள்ளை வந்துட்டான். ஸ்டேஷனுக்கு போனேன், அங்க டூட்டிக்கு வரல. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொன்னியா, டாக்டர் ஃபோன் பண்ணி கேட்டேன். விக்ரம் தான் கூட்டிட்டு வந்தாருன்னு சொன்னாங்க. அதான் எட்டி பார்க்கலான்னு வந்தேன். இவனும் அழுதுகிட்டே இருந்தான். அதான் அண்ணே போமா, போ பிள்ளைய கொண்டு கொடு. சரிண்ணே ஏதாவது இன்னைக்கு வீட்டுக்கு வர மாட்டேல்ல? ஆகா, அவனே விட்டு போட்டு கொடுத்துட்டான். அப்படின்னா இல்லண்ணே. இல்ல, பிள்ளை வச்சுட்டு நீரு. அதான் மாப்பிள்ள இருக்கவல்ல, பாத்துக்கிட்டாவ. சரிண்ணே உள்ளதான் அவங்க இருக்காங்க, வாயே. இல்ல, எனக்கு நேரம் நான் கிளம்புறேன். உள்ள வாண்ணே. வேண்டாம், இருக்கட்டும், நான் போயிட்டு வரேன். ஆகா, நான் சுத்தா சொல்லிட்டு போயிட்டேன். இன்னைக்கு ஒரு போல கிளி சோடி இருந்த தேடுது தேடுது மான். அது திட்ட விட்டு திசைய விட்டு நிக்குது முன். ஒரு சோல கிளி சோடி ஒண்ணு தேடுது தேடுது மானே. அப்பா, இன்னைக்கு சமாளிச்சிட வேண்டியதுதான். தங்கச்சி பாப்பா இல்லடா உங்களுக்கு. நீ தூங்க உடம்பு அடிச்சிருவாளோ? என்ன அடிக்க மாட்டான். அவளுக்கு புருஷ பக்தி அதிகம். அடிக்க மாட்டான். நான் என்னெல்லாம பண்ணிருக்கேன், அடிக்கலையே. ஆனா இதுக்கு அடிப்பாளோ? ட்ரை பண்ணி பாப்போம். ஒரு டாச்சுன்னா நித்து ராத்திரி சும்மா. என்னங்க என்ன சின்னவனு வந்திருக்கான். புள்ளைய கொண்டா. சரி. என் பிள்ளை தெளிவா சொல்லுதான். சொல்லி கொடுத்தது நீங்க தானே? இல்லையா, நான் ஒண்ணும் சொல்லி கொடுக்கலையா? வீட்டுல அங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்க என்னென்ன வேலையெல்லாம் பாத்துட்டு போனீங்கன்னு. வீணால என் மேல பள்ளி போடாத. புள்ளைய கொண்டா. சாட்டை பாரு, குரங்கு சாட்டைய. பாப்பா உங்க அப்பா கிட்ட போ. அம்மா, என் தங்க புள்ள, என் தங்க புள்ள. அப்பா ஒன்னதாண்ட தடிக்கிட்டே இருந்தேன். ஆமாடா அப்பா, என்னடா என் புள்ளைய காணுமே, என் புள்ளைய பாக்கணும் போல இருக்க அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். நீ வந்துட்டு பாத்துக்கையா? சரி வா, அப்பா தோல்ல தூங்குடியா. என் தங்க புள்ளையா, என் கட்டி புள்ளையா. அடேங்கப்பா, என் புள்ள பாட்டுலாம் படிக்குது. என்ன தங்க புள்ள? அப்பா அப்பா. இத பாக்கும்போது நல்லதா இருக்கு. நீ ஏன் நின்னுட்டு இருக்க? அந்த கபூல் ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு வா. ட்ரெஸ்ஸா? ஆமா, எல்லாம் அங்கதான் இருக்கு. உன் துணிமணி அங்கதான் இருக்கு, எடுத்து போட்டு வா. இல்ல நான் கிளம்பட்டுமா? பிள்ளைல பாத்துக்கிடுங்க, நான் என்ன கிளம்புறேன். அம்மா தாயே, உன்னை தொட மாட்டேன். போய் துணிமணி மாத்திட்டு வா. பக்கி ரூட்ட போட்டுட்டு என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நான் தெளிவா இருப்பேன். ரொம்ப தெளிவா இருக்காளோ? போட்டுட்டு வா போ. அத்தி ரொம்ப யோசிக்கிறாள. இன்னைக்கு ஏன் பச்சை படிக்காதோ? தம்பி, பாப்பா வேணும்லாமா? நமக்கு பாப்பா வந்ததுன்னா நல்லா இருக்கும். அப்பா இல்ல, பாப்பா. பாப்பா வேணும்டா. பாப்பா இருக்க வீடுதான் பூர்த்தி ஆகும். அடிப்பாளோ? அடிக்க மாட்டேன், அடிக்க மாட்டேன். பட்டோன்னு தூங்கிட்டானுவ. தூங்க வைக்கிறது கஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, ஓ ஊசி போட்டுனால தூங்கிட்டானோ? இடையில முடிச்சா பிள்ளைக்கு பால் கொடுக்க எடுத்து வைக்கணுமே. சரி, பாலை காய்ச்சி வச்சுட்டு வருவோம். வந்துருவோம் முழுக்க. என்ன? ஒண்ணுல. எங்க போறீங்க? நைட்டு பிள்ளைங்க முடிச்சா பால் கொடுக்கணும்ல, காய்ச்சி வச்சுட்டு வரேன். என்னடா சின்ன பிள்ளை மாதிரி ஆயிட்டா. எப்போ கல்யாணிக்கணும் போல இருக்குதே. பால்லாம் வேண்டாம், பாத்துக்கலாம், தூங்குங்க. இல்ல, கட்டுப்படி ஆகாதுல. சும்மா இரு, உடம்பு என்னத்துக்காகும். நல்ல பால் தான், நான் காய்ச்சி இருந்து கொண்டு வந்துடுறேன். பிளாஸ்க ஊற்றி கொண்டு வந்துடுறேன். நான் தான் காய்ப்பேன், பயப்படாத. அதுக்கு இல்ல, அவனு டப்பா பால் கொடுத்து பழக்கம் இல்ல. நீ இல்ல நேரம் அதான் ஸ்டேஷனுக்கு ஆனந்தி அண்ணியும் ஆதிராணியும் மாத்தி மாத்தி தூக்கிட்டு வருவாங்களே, தெரியாதே? ஐயோ, ஒரு கஷ்டமா இருக்காதே. என்ன செய்ய, மத்த நேரம் இட்லி ஏதாவது ஒண்ணு கொடுத்துக்கிடுவாங்க. சரி, அப்போ வரையா கிச்சனுக்கு போய் 2 இட்லி வச்சுட்டு வருவோம். வா. இல்லைங்க, ஊசிலாம் போட்டிருக்கலாம், மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்கோம்ல, அசந்து தூங்குவான். காலையில எப்படி 3-4 மணி ஆயிரம் முழிக்கிறதுக்கு. அப்படியா? என்ன முடிக்க மாட்டாங்களா? முழிச்சா பாத்துக்கலாம். உங்களுக்கு அசதியா இருக்கும், பிள்ளைங்க பக்கத்துல தூங்குங்க, நான் வேணா வெளியில படுத்துக்கிறேன். வெளியில படுக்க முடியா? எதுக்கு வெளியில படுக்கணும்? எனக்குலாம் உனக்கு உடம்பு இல்ல. பிள்ளைங்க பக்கத்துல படு. இங்க இடம் பத்தாது, நீங்க படுத்துக்கோங்க, நான் வேணா கீழே படுத்துக்கிறேன்.
வேண்டாம் வேண்டாம், நான் கீழே படுத்துக்கிறேன், நீ மேல படுத்துக்க. மனசு இருந்தா பக்கத்துல கூட படுக்கலாம். என்ன இல்ல ஒண்ணு இல்ல, நீ போய் பக்கத்துல படுத்துக்க, பிள்ளைங்க பக்கத்துல. இல்லைங்க, நீங்க கீழே படுத்து பழக்கம் இல்லை, நாங்க கீழே படுத்து தான் பழக்கம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, படுப்போ. இல்ல அது அது இல்ல, எனக்கு தூக்கம் வருது. சரி தூங்க. சரி. ஐயோ என்ன? ஒண்ணு இல்ல. சரி, என்ன பண்றீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ், கொஞ்சம் இங்க பாருங்க, பிள்ளைங்க முழிச்சிருவாங்க, என்ன விடுங்க. இல்லடி ப்ளீஸ். ஒரு சின்ன பூத்திரியில் ஒளி சிந்தும் ராத்திரியில் இந்த மெத்தை மேலிடம் தத்தை போல் புது வித்தை. பிள்ளைங்க முழிச்சிருவாங்க, விடுங்க. மாட்டேன்டி. சும்மா இருங்க. இங்க பாருங்க, நான் ஒன்னும் தெரியும், எதுவும் பேசாதடி ப்ளீஸ். என்னங்க? ரொம்ப பிடிச்சிருக்குடி, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடி. பிடிச்சிருக்குங்கிறத விட உசுரடி, உசுரு.